நீங்க உங்க ஜாதகத்துல வந்து 11ஆம் அதிபதி எந்த விதத்திலாவது 3ஆம் அதிபதியோடவோ, லக்னாதிபதியோட தொடர்பு கொண்டிருந்து, அது சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா, நீங்க கமிஷன் துறை பக்கம் வாங்க. நீங்க முதலே போடாம ஜெயிக்கணும்னா, கமிஷன் துறை தான் உங்களுக்கு சிறந்தது. அப்போ உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி, 3ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட தசையோ, புத்தியோ நடக்கும் பொழுது, ஜாதகத்துல இந்த இணைவு இருந்திருந்தா, நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது, கமிஷன் துறை பக்கம் வந்தா, அடுத்தவங்களுக்கு கன்சல்டிங் பண்ணி, கவுன்சிலிங் பண்ணியே நெறைய பணம் பொருளீட்டலாம். முதலீடு போடாமல் ஜெயிக்கக்கூடிய தன்மை இந்த 1, 3, 11 தொடர்பு உங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னா, கட்டாயம் இருக்கு. இந்த காலத்த மிஸ் பண்ணிறாதீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும். நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா, இந்த காலகட்டத்த பயன்படுத்தி மிகப்பெரிய லெவல்ல பொருளீட்டலாம் அப்படிங்கிறது தான் ஜாதகம் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். எனவே 1, 3, 11 சம்பந்தப்பட்ட காலகட்டம் நடந்தா, நிச்சயமா நீங்க கமிஷன் துறையில் கொடி கட்டி பறக்கலாம். முயற்சி பண்ணுங்க.